உங்களுக்கு என்ன பெயின் இருக்கு? ஒரு டைம் கிரிக்கெட்ல வந்து கீழே விழுந்தோம். அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்த்ததுல ஏசிஎல் டேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மெல்ல தான் ஓடுறேன், எல்லாமே மெல்ல தான். ஆனா சம்பளம் மட்டும் என்னால உட்காரவே முடியல. ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷன் விட்டு போனாலும் சரி கீழே உட்காந்து ஒரு டேபிள் அதெல்லாம் எதிர்பார்த்து நான் போற மாதிரி. இப்போ இது 10க்கு எவ்வளவு சொல்லுவீங்க அந்த பெயின் இருக்கு அப்படின்னா? 10க்கு என்னால முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கு. 8 to 9 அளவுக்கு இருக்கு. உங்களோட நீல எந்த இடத்துல பெயின் இருக்கு? இந்த இடம் ஃபுல்லா. இந்த இடம் மட்டும் நல்லா பெயின் தெரியுதான்னு சொல்லுங்க. இந்த இடத்துல பெயின் தெரியுது. இப்பவே ஆமா ஃபுல்லா பெயின் இருக்கு. ஓகே 7 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். இப்போ உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு உண்மையாவே எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் மட்டும் ஷேர் பண்ணுங்க. மச் பெட்டர் மேடம். முதல்ல பரவாயில்ல, கம்ஃபர்ட்டா இருக்கு. முதல்ல இப்படி கால் நீட்டி உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து கைட்டு வச்சு ஹேண்டில் பண்ணி உட்காருவேன். இப்போ ஒரு சின்னதா ஒரு சப்போர்ட் இருந்தாலே என்னால உட்கார முடியும். சோ இப்போ நம்ம சொல்லி கொடுத்த எல்லா ஸ்ட்ரெச்சஸுமே நீங்க மார்னிங் நைட் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ஓடிக்க மாட்டீங்க, நடந்திருக்க மாட்டீங்க, நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணாம இருப்பீங்க. இது எல்லாமே நீங்க கிளினிக்குன்னு வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ப்ரோட்டோகால் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச்.